ஒரு ஈவினிங்ல என்ன ஆச்சு, பிள்ளைங்கலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு யூத் அந்த ஊர்ல இருந்து அந்த யூத் என்ன பண்ணா வந்து ஒரு ஃபுட்பால் எடுத்து ஜஸ்ட் கிக்ட் இட். அது ரொம்ப உயரத்துல போய் கீழே வந்து விழுந்தது. பை சான்ஸ் அது வந்து யாராவது குழந்தை மேல தலையில ஏதாவது பட்டுருந்துச்சுன்னா ஒரு ஃபேட்டலா இருக்கும். அதனால ஐ வாஸ் லிட்டில் அப்செட். தென் அவனை வந்து நான் கொஞ்சம் வார்ன் பண்ணேன் அந்த பையனை. இந்த மாதிரி இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ எப்படி செய்ய முடியும், இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமே. So he was upset, angry. Then he challenged me. இந்த மாதிரி I will come with my friends and let me show. என்னன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். Then we had our own evening and all night தூங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த பையன் வார்ன் பண்ணிட்டு போயிருக்கான். அன்னைக்கு ஒரு 12 மணி நைட்ல ஒரு சத்தம் கேக்குது. நான் நினைச்சேன் அந்த பையன் தான் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு உள்ள ஒரு பெரிய கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்ப கதவை திறக்கிறதுன்னு மறுபடியும் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு சைலண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மறுபடியும் சத்தம் வந்தோடனே துணிச்சல நான் திறந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் பாப்போம். திறந்துட்டு பார்த்தா ஒரு சின்ன பையன் முன்னாடி. அந்த பையன் என்ன டாய்லெட் போகணும் பிரதர் அப்படின்னு. சரி அவனை கூட்டிட்டு போனேன், திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு நைட்மேர் மாதிரி இருந்தது. எப்படி அசோசியேட் பண்றோம், அது தெரியாத இடம், ஹிந்தி அதிகம் தெரியாத அந்த நேரத்துல இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல. ஆனா ஒரு 1 வீக் கழிச்சு அதை பத்தி திங்க் பண்ணும்போது எப்படிலாம் இருந்து அது வந்து பட் அட் தி எண்ட் ஐ கேம் அவுட் கரேஜியஸ்லி. கம் வாட் மே, பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இல்லை தென் the end of it, how children loved me, that they understood that I am for them, I am always with them. குழந்தைகளை உங்களை அன்பு செய்ய ஆரம்பிச்சாங்க.